அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, தேர்தல் களமே தலைகீழா மாறி போச்சுன்னு சொல்லணும். ஒவ்வொரு வருஷயா வந்து இன்னைக்கு இப்ப தேமுதிக வந்து நேத்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இணைய போறாருன்னு பயங்கரமா நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. பிரேக்கிங்லாம் வந்துட்டுருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தல மேல இடி மேல இடியா தான் விழுகுதுன்னு சொல்லணும். ஏன்னா, இப்ப முதல் அறிக்கையா வந்து கே.என். நேரு மேல ஒரு வழக்கு போட்டு, இப்ப அது கோர்ட் வரைக்கும் போய் அமலாக்கத்துறையிலிருந்தே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி, அவங்கள கைது பண்ணியே ஆகணும். ஏன்னா, இவ்ளோ கோடி ஊழல் நடந்திருக்கு. எங்க எடுத்தாலும் ஊழல், எதுக்கு எடுத்தாலும் ஊழல்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றம் பயங்கரமா திமுகவை சாடியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட பாஜகவின் நயினார் நாகேந்திரன் டிஎம்கே ஆல் ஃபெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வேற ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. இது வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பயங்கரமா அடிமேல் அடியா இருந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கே.என். நேருவை உள்ள தூக்கியே போட்டாகணும். இப்படி உங்க ஆட்சியில ஊழலா பண்ணிட்டு இருக்கீங்க, மழைநீர் வடிகாலுக்கு ஊழல் பண்றீங்க, அறநிலையத்துறையில ஊழல் பண்றீங்க, கனிம வளத்தை கொள்ளடிக்கிறீங்க, இருக்கிற மக்கள் மேல வந்து கடனை ஏத்திக்கிட்டே போறீங்கன்னு சொல்லி பயங்கரமா சாடி இருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த ஒரு பதிவானது வந்து ரொம்பவே பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஊழல் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நிக்குதுன்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற அதிமுகவா இருக்கட்டும், திமுகவில் இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரு தூக்கி உள்ள போட்டே ஆகணும். அவர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஊழல், இப்போ ₹1 ₹2 இல்லைங்க, 4000 கோடி ஊழல் அப்படின்றது எங்க போய் நிக்குது அப்படின்றது ஒரு கேள்வி. இது ஒரு பக்கம் அதாவது திமுகவுக்கு பெரிய பேரிடியா இருந்தா கூட இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை, இப்ப ஆப்புகள் வந்து தானா தேடி வரும்ன்றதை விட நம்மளே போய் ஆப்புல தேடி உட்காந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு திமுக போய் உட்காந்துருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு தேமுதிக வந்திருக்காங்க. இதுகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தொகுதி பங்கீட்டு பிரச்சனை அப்படின்றது பெரிய விஷயமா இன்னைக்கு டிஎம்கேல பேசு பொருளாயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற வட்டாரத்துல வர நியூஸை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க எந்த சேனல்லையுமே கேட்டிருக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளே வந்து யோசிக்கலாம். இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு பிரதான ஆளுங்கட்சியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருந்திருக்கிறாங்க. 234 தொகுதியில 170 தொகுதி வந்து இன்னைக்கு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சு அந்த தொகுதி. இப்ப 64 தான் கூட்டணி கட்சிகளுக்கு முடிவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து ஒரு அறிக்கை மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு 64 தொகுதின்றதுல 30 தொகுதி எங்களுக்கு வேணும்னு காங்கிரஸ் வந்து டிமாண்ட் வச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், இன்னும் 2 கூட எங்களுக்கு தொகுதி வேணும், அது போக உள்ளாட்சி தேர்தல்களிலும் எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லிட்டு ராகுல் வரைக்கும் இந்த மேட்ரு போய் பயங்கரமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த கூட்டணித்துவம் அப்படின்றத வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முற்றிலும் மறுத்து அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேமுதிக இணைஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருக்காரு. காங்கிரஸ்க்கு ஆதரவாகவே பேசியிருப்பாரு. போன தடவை 6 தொகுதி கேட்டு 2ல ஜெயிச்சிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு அடுத்தடுத்த பேரிடியா விழுந்துகிட்டு இருக்கிறது இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 30 தொகுதி கேட்குறாங்க. சிபிஎம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 6 தொகுதி கேட்டிருந்தாங்க. இந்த தடவை 4 சேர்த்து 10 தொகுதியாக கேட்குறாங்க. திருமாவர்களும் அதே மாதிரி 10க்கு குறையாம தொகுதிகள் கேட்குறாரு. தேமுதிகவுக்கு ஆல்ரெடி 10+1. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேமுதிக கேட்குற முக்கிய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் வந்து ஹைலைட்டில் இருக்கிற தொகுதிகள். இப்போ உதாரணத்துக்கு ரிஷிவந்தியம் தொகுதி, விருதாச்சலம் தொகுதி, விக்கிரவாண்டி தொகுதி, மதுரை மேற்கு, மதுரை மத்தி, இதுலலாம் பார்த்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கிற டிஎம்கேவும் அதிமுகவும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஐயா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அது போக அமைச்சர் மூர்த்தி அவர்களோட தொகுதியா இன்னைக்கு மதுரை வந்து முழுக்க முழுக்க திமுகவோட ஒரு கோட்டையா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அது அதிமுக கோட்டையா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது முக்கியமான தொகுதிகளா வந்து இன்னைக்கு இது பிரேமலதா அவர்கள் கேட்கிறாங்க. அது போக சேலம் அதிமுகவோட கோட்டையை இன்னைக்கு பிஜேபி கையில தேமுதிகவோட கையில கொடுத்தா கண்டிப்பா தோத்து போயிருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட ஏன் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க, பெரிய டிமாண்டால வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைவலியில இருக்காருன்ற ஒரு சின்ன தகவல். ரெண்டாவது கேட்டீங்கன்னா சிபிஎம், இப்போ அந்த சிபிஎம் கட்சியோட பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காரு, எங்களுக்கு ஏற்கனவே 6 தொகுதி கொடுத்துருந்தீங்க, அது போக எங்களுக்கு 4 எக்ஸ்ட்ரா வேணும், தொழிற்சங்கங்களாக அங்கே இருக்கிறவங்கள வேட்பாளராக போடுறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸோட முடிவு நிலை என்னதான் ஆகும்? ஏன்னா இப்போ நான் ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழக காங்கிரஸ்லேருந்து திமுகவுக்கு ஏகப்பட்ட டிமாண்டுகள் முன் வச்சாங்க. அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னடா அப்படி பெரிய வாக்கு வங்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு நிகரான வாக்கு வங்கி அப்படின்றது தேமுதிக கையில இருக்கு. என்னதான் வந்து இன்னைக்கு ஒரு 8 தொகுதியில நிக்கிறோம், 6 தொகுதியில நிக்கிறோம்னாலும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அப்படின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு 1000 ஓட்டுகள், 200 ஓட்டுகள், 100 ஓட்டுகள், ஓட்டுகளை பிரிக்கிற இடம், இன்னும் கூட பாத்தீங்கன்னா வெற்றிக்கும் தோல்விக்குமான 2-3 ஓட்டுகள்ல தான் இன்னைக்கு வந்து தோத்துருக்காங்க அப்படின்ற ஒரு காலத்துல இன்னைக்கு தேமுதிக நம்ம கையில இருந்தா கண்டிப்பா திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவுல நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேமுதிகல இருக்கிற தொண்டர்கள்லாம் அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது.
கிடையாது. ஏன்னா இன்னைக்கு போய் நம்ம கமலஹாசன் மாதிரி அந்த நம்ம ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போயிட்டு இன்னைக்கு தம்பியை நிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு மொத்த கட்சியுமே அடகு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் விஜயகாந்த் ஆன்மா கூட மன்னிக்காதுன்னு வசை பாடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் எப்படி பிரேமலதா அவர்கள் வந்து அந்த கட்சியில கூட்டணி தொடருவாங்களான்றது ஒரு பக்கம் இருந்தா கூட கேஎஸ் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி உடையும், ஒரு தேசிய கட்சி வந்து டிவிக்கோட இணையும்னு சொல்லிட்டு கேஎஸ் அவர்களும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் மாறி மாறி வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து பெரிய பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப விஜய் அவர்களோட அந்த வேலூர் மீட்டிங் இது முக்கியமான விஷயம். விஜய் அவர்களோட வேலூர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பா மாத்திருக்காங்க. அதாவது மக்கள் சந்திப்புல இருந்து பொதுமக்கள் சந்திப்புல இருந்து நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்காங்க. சேலத்தில் நடந்த அதே பஞ்சாயத்து எப்படி 30,000 பேருக்கு அனுமதி கேட்டு அது கொடுக்காம 4,998 பேர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒவ்வொரு தொகுதிக்கும் 5,000 பேர் வருவாங்கன்னு கேட்டிருந்த நிலைமையில அவ்வளவு கிடையாது, 4,900 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக காவல்துறையிலே வந்து சேலத்துல வந்து அதிக வெயில் காரணமா ஒருத்தர் கூட இறந்திருப்பாரு. அதனால வேலூர்ல இப்ப அதிக வெயில் இருக்கிறதா எங்களுக்கு பந்தல் அமைக்கணும், சேர்ஸ்லாம் போடணும், அதிகமான பாதுகாப்பு காரணங்கள் நீங்க வச்சிருக்கணும். அது போக தொண்டரடி தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருமே வந்து நீங்க எப்பவுமே கட்டுக்குள்ள வச்சிருக்கணும்ன்ற மாதிரி பெரிய பெரிய கண்டிஷன்லாம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது போக மாவட்ட செயலாளர் இதெல்லாம் மீறியும் கூட 50 மருத்துவர்கள் மற்றும் 100 செவிலியர் கொண்ட ஒரு மினி மருத்துவமனையே வந்து அங்க செயல்பட போகுது. ஏன்னா இடம் பார்த்தீங்கன்னா பெரிய 33 அளவு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம். இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு மேலும் மேலும் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்குற விதமாகவும் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற விதமாகவும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பட பிரச்சனை இன்னைக்கு தலைமையில ஏறி உட்கார்ந்துருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப பட தயாரிப்பாளரும் சரி அந்த படத்தை வாங்குற விநியோகஸ்தரும் சரி எவ்வளவுதான் பொறுப்பாங்க? ஒரு படம் ஆகுது, சென்சார்ல மைனஸ் ஆகுது, நீதிமன்றம் போகுது, மறுபடியும் வருது, மறுதணிக்கைக்கு போகுது, ஆனா திடீர்னு தேர்தல் வருது. ஏன்னா அவர் ஒரு நடிகர் கிடையாது, இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர். அதுல இருக்கிற வசனங்களுக்காக அந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து விஜய் அவர்கள் வேணா தாக்கு பிடிப்பாரே தவிர தயாரிப்பாளர் தாக்கு பிடிப்பாரா? அது கிடையவே கிடையாது. ஏன்னா அமேசான் நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கி அவங்க தான் வந்து வெளியிட போறதாகவும் வெளிநாடுகளிலேயுமே வந்து அவங்க தான் அந்த உரிமையை வச்சிருக்கிறதாகவும் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு மேலிடத்துல பிஜேபியில இருந்து பெரிய அளவு அழுத்தம் கொடுக்கறதா இன்னைக்கு தாவேகால இருந்து அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப கரூர் சம்பவத்தை வச்சு சிபிஐ மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களை நம்மளே பேசியிருந்தா கூட அது வந்து தமிழக வெற்றிக்கலத்துல இருந்து ஒரு வாய்ஸ் குரல் கூட இல்லாம இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னிலையிலே அருண்ராஜ் அவர்கள் வந்து எங்களுக்கு பிஜேபியில இருந்து பயங்கரமா அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னே ஒத்துட்டு இருப்பாரு. ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்க, எதுக்காக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் சரி நாகேந்திரனும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி நீங்க சிபிஐல இருந்து தப்பிக்கணும், உங்களுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணுமா, தமிழகத்துல தீய சக்தியை நீங்க வீழ்த்தணுமா, உடனே வாங்க பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவு டிமாண்ட்லாம் வச்சிருக்கிறதா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் இதை பத்தி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து இப்ப அதாவது பல கட்சி கூட்டணிகள் இப்போ உதாரணத்துக்கு இந்திய முஸ்லீம் லீக் எடுத்துக்கோங்க. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றது அதிகம் விழக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்க மதச்சார்பற்ற கொள்கையில இருக்கோம் அப்படின்ற திமுகவுக்கு இந்த இந்திய முஸ்லீம் லீக் கட்சின்றது பெரிய ஒரு கை கொடுக்குற அளவுல இருக்கு. ஆனா அந்த கட்சியில இருந்து எங்களுக்கு 10 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலேயே வந்து விழி பிதுங்கிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவரோட கடைசி நாளான சட்டப்பேரவையிலேயே கூட அந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் வந்து தழுதழுத்த மாதிரி பேசியிருப்பாரு, எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி எல்லாம் தெரிவிச்சிருப்பாரு. இருந்தாலும் கூட இந்த ஒரு பெரிய பஞ்சாயத்துன்றது அவரோட மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கிறதாகவும் மன உளைச்சல் அதிக அளவுல ஆளாய் இருக்கிறதாகவும் வந்து இன்னைக்கு அவங்க வட்டாரங்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையை இன்னைக்கு திமுக எப்படி சமாளிக்கும்? 2வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு மொத்த தொண்டர்களும் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா தம்பி விஜய் பிரபாகரனுக்கு கூட இதில் பிடிக்கல எனக்கு. இந்த தன்னோட அப்பாவை தரக்குறைவாகவும் ரொம்ப மோசமானவும் தன்னோட தாயை வந்து ரொம்ப கேவலமாகவும் விமர்சித்த ஒரு கட்சியில் இப்படி போய் இணைஞ்சிருக்காங்களே. ஏன்னா அந்த ஒரு கட்சியில் யோசிச்சு பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வடிவேலு, இன்னும் நிறைய பேர் சில அமைச்சர்கள் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு இப்போ வடிவேலுவே எடுத்துக்கோங்க, தேமுதிகவுக்கு போய் ஓட்டு கேட்கணும். அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் நின்று கூட்டணி கட்சிக்காக பேசணும். இது என்ன அளவுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியுது. அவங்க வந்து இதுதாண்டா அரசியல் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் அவங்களோட அரசியல்வாதிகள்னாலே அப்படி தியாகிகள் தானே அப்படின்ற மாதிரி கடந்து போக வேண்டியிருக்கு. பார்ப்போம், அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு உடனே சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.